தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தின் ஆடிய பொருள் இது போன்ற அக்ரிகல்ச்சருக்கான எக்ஸ்டென்ஷன் இடமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆறு வாட்டர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை இதை ஏதோ ஒரு இடத்தில் மட்டும் இருந்து திறந்து விடாமல் அதை நேரடியாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று நீங்கள் திறக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஆக அந்த இடத்தில் தொடர்ந்து தஞ்சை மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் இந்த பொறுப்பை ஏற்படுத்துகிறது. பல்வேறு இந்த கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா தொகுதிகளும் நேரடியாக சென்று திறப்பதை நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏறத்தாழ ஒரு 12 வகையான கட்டிடங்களை திறந்து வைக்கின்றோம். அது உங்களுடைய மருத்துவத்தில் ஆரம்பித்து தஞ்சாவூர் திருவையார் இன்றைக்கு ஆக அதில் முதல் இதாக இன்றைக்கு திறந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு 2 திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். ஒன்று வார்ட் போர்டு ரிலேட்டடாக இருக்கின்ற 228 கோடி ரூபாய் ஒரு பணியை தொடங்கி வைத்திருந்தார். அதே போன்ற மற்ற பணி நாலேஜ் சென்டர், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நிறையா நாலேஜ் சென்டர்ஸ் திறக்கப்படுகிறது. அதை இன்றைக்கு நம்முடைய கார்பரேஷன் லிமிட்டில் வரக்கூடிய ஒரு நாலேஜ் சென்டர் இது எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு இன்னும் அதிகப்படியான எப்படி ஒரு நூலகங்களோட பயன்பாடு அது நமக்கு முக்கியமாக இருக்குது. அந்த இடத்துல நாலேஜ் சென்டர்லேயும் அதற்கான பயன்பாடு அதிகம் இருக்குது. இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு அந்த 2 மிகப்பெரிய திட்டங்களை நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் சார் ஒன்றும் இல்லை சார் பாதிக்கப்பட்டாங்க. அதில் இந்த மாணவர்கள் நல்ல படிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு என்ன சார் செய்கிற மாதிரி படிப்பு குறைஞ்சிருக்குங்கிறது காட்டிலும் அவங்களுக்கு தேவையான அந்த வகுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக போர்டு எக்ஸாமுக்கு தயாராக நம்ம டிசம்பர் மாதமே நம்ம ஃபுல் போர்ஷன்ஸை முடிச்சு தான் நம்ம ஆஃப் இயர்லி எக்ஸாமே நம்ம வச்சோன்னாங்க. அதில் இந்த பாதிப்படைந்த மாவட்டத்திற்கு மட்டும் பள்ளிக்கூடங்கள் திறந்து அது நடத்தப்பட வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தோம். அந்த விதத்தில் ஏற்கனவே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டை சார்ந்த இந்த மாவட்டத்துக்கு அரையாண்டு தேர்வு இதெல்லாம் அவர்கள் எழுதாமல் இருந்தார்களோ அது அவங்க எழுதி முடிச்சு விட்டாங்க. இதில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்கள், கன்னியாகுமரி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு இந்த 9ஆம் தேதியோடு அந்த அரையாண்டு தேர்வும் முடிவடைய இருக்கின்றது. தேவைப்படுகின்ற பாதிப்பு உள்ளான அந்த புத்தகங்களையும் ஏற்கனவே நாங்கள் வழங்கிவிட்டோம். அது மட்டுமல்ல நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவுறுத்தபடி புத்தகங்களை மட்டும் வழங்கினால் பார்த்தது அவர்களுக்கான அந்த யூனிஃபார்மும் அதுவும் சேதமடைந்திருக்கும். அதையும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும்